கடைசி நேரத்தில் வந்து விஜய் மேலே மட்டுமே சொல்வது தவறு. விஜய் A1 என்றால் நீங்கள் A2, அரசு A1 என்றால் விஜய் A2. இதை தொடர்ச்சியாக நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அதனுடைய அர்த்தத்தை தான் அவர் சொல்ல வர்றார். விஜய் மட்டுமே பொறுப்பில்லை, அரசு தரப்பும் பொறுப்புன்றதை எடுத்துக்கிட்டு கூடுதலாக ஒன்று சொல்கிறாரு அஜித். என்னன்னா, ஊடகங்களை வந்து திரும்ப திரும்ப சொல்ல வர்றாரு. ஊடகங்கள் வந்து நீங்கள் மிகைப்படுத்துறீங்க. இதை நம்ம தொடக்கத்திலே சொல்லியிருந்தோம். குறிப்பிட்ட விஜயனுடைய நிகழ்ச்சி, குறிப்பிட்ட ஒரு தொலைக்காட்சி காலையிலிருந்து நேரடி ஒளிபரப்பு கிட்டத்தட்ட ஒரு 8, 9 பத்திரிக்கையாளர் யூனிட்னு சொல்லுவாங்க. அவ்வளோ பேரை வச்சுக்கிட்டு அந்த நிகழ்ச்சி எல்லா பகுதியிலேருந்து தொகுத்து கொடுத்துட்டு இருக்கிறப்ப இது ஒரு ஹைப் உருவாக்குறது. அப்போ இதற்காக வேண்டிய மக்கள் வந்து போடுறாங்க. அவர் சொல்கிறாரு, கிரிக்கெட் ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது, அங்கேயும் பெரும் கூட்டம் நடக்கிறது, ஆனால் இந்த மாதிரியான சம்பவம்லாம் நடக்கலாங்கன்னு. ஏன் அப்போ நடிகர்கள் இந்த மாதிரியான விடயங்கள் அப்படின்றப்ப இது வந்து ஊடகங்கள் காட்டுற அந்த போக்கு இருக்குதுல்ல, அது வந்து தவிர்க்கணும்ன்றார். ஊடகத்துக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. நான் அன்றைக்கே அதை சொல்லியிருக்கிறேன். ஊடகங்கள் இப்படியான விடயங்களை செய்யக்கூடாது. விளம்பர நோக்கில் நீங்கள் ஒரு பேக்கேஜ் மாதிரி பேசிக்கிட்டு இதுவும் ஏற்புடையதல்ல. நிகழ்ச்சிக்கு முன்பாக நீங்கள் ஒளிபரப்பை தொடங்கி முடிச்சிங்கன்னா போதும். காலையிலேயே போய் உட்காந்துக்கிட்டு இங்கே எப்படி வருகிறது, அங்கேருந்து வண்டி வருகிறது, இங்கே வருதுன்னு எல்லாருமே ஒரு மோட்டிவ் அதுக்குள்ளே ஒரு ஆயிடுறாங்க. நம்மளும் வண்டியில் எடுத்துகிட்டு உள்ளே போனால் டிவியில் நம்மளை வருவோம், டிவியில் நம்மளை பார்ப்போம், நம்ம ஏரியா வண்டிலாம் பார்ப்பாங்க, நம்ம மாவட்டத்தை பற்றி சொல்லுவாங்க, நம்ம பொறுப்பாளர் பற்றி சொல்லுவாங்க, நம்ம ஒன்றியத்தை பற்றி சொல்லுவாங்க, நம்ம மாநில ஆளை பற்றி சொல்லுவாங்கன்னா ஆளுக்காள் ஒரு எண்ணம் வந்துட்டு எல்லாரும் தன்னை முன்னிலைப்படுத்திக்கணும் அந்த ஊடகங்கள் மூலம். அதான் ஒரு 7-8 கேமரா யூனிட் அங்கங்கே பிரித்து வச்சுருக்காங்களே. இப்போ அங்கங்கே சொல்கிறப்ப நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இந்த ஏரியாவில் வந்து நாங்கள் இந்த மாதிரி இப்படி வந்துட்டு இப்படி வந்திருக்கு, சாப்பாடு தண்ணி சோறு இல்லாமல் வந்து உட்காந்துட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த பக்கம் இந்த ஊர்லேருந்து இந்த நிர்வாகி தலைமையில் இப்படி வந்திருக்காங்க, இவங்க எல்லாம் நல்லா தடப்படலாம் விருந்தெல்லாம் சாப்பிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறப்ப அந்த லைவாக பார்க்கும்போது பார்க்குறவங்களுக்கெல்லாம் அது ஒரு இதுவாக தோணிக்கிட்டே இருக்கும்ல. க்ரௌடு அதில் தான் வந்து கூடுது, அதில் தான் பல பிரச்சனைகளை தோணுது. ஊடகங்களுக்கு ஒரு பொறுப்பு வேணுங்கிறாரு அஜித். இதை தான் நம்ம தொடக்கத்திலேருந்து சொல்கிறோம். ஊடகம் தன்னுடைய அறத்தை மீறி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அது நானாக இருந்தாலும் பொறுப்பு ஏற்கணும் தான். நீங்கள் இதை மிகைப்படுத்தி இதுக்கு மட்டுமே நடிகர்கள் நிகழ்ச்சி நான் மட்டுமே காட்டக்கூடிய அந்த போக்கு அப்புறம் எப்படி ஒரு நல்ல அரசியல் தலைமை இளைஞர்கள்கிட்ட வரும்? ஏன் ஒரு தற்கொலைகள் இல்லாமல் இளைஞர்கள் தற்கொலைகளாக மாறுறது காரணம் யாருன்னா நம்ம தான் காரணம்.